அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக வேட்பாளராக டாக்டர் ஜி அன்பழகன் எம்ஏ எம்பில் பிஹெச்டி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய புரட்சி தலைவி தியாக தலைவி சின்னம்மா அவங்களுடைய சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்திலே என்னை நிற்பதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் 2001 நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த பொழுது நிலக்கோட்டை தொகுதியில் அணைப்பட்டி பேரணி பாலம் கட்டி கொடுத்திருக்கிறேன். குடுகுடுப்பைக்காரர்களுக்கு 600 பேருக்கு காட்டு நாய்க்கர் சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அனைத்து ஊர்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். 150 ஊர்களுக்கு மேலே கலையரங்கம் நாடக மேடை கட்டி கொடுத்திருக்கிறேன். நம்முடைய சிறுமலை நீர்த்தேக்கம் 10 கோடி ரூபாயிலே கட்டி கொடுத்திருக்கிறேன். ஓனாநூத்தி என்ற ஒரு வரத்து 20 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய சொந்த நிதியிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். செங்கட்டான்பட்டி கால்வாய் நிலக்கோட்டை கண்வாய் வந்து சீர்வத்து செய்திருக்கிறேன். இப்படி பல்வேறு சாதனைகளை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய நேம் நான் இதுவரைக்கும் லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களையும் நேசித்து 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த அனைத்து மக்களும் அவர்களுக்கு நல்ல பணியாற்றிருக்கிறேன். இப்பொழுதும் கூட சின்னம்மா அவருடைய ஒப்பற்ற தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையிலே பல்வேறு சாதனைகளை நான் செய்து கொடுப்பேன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோமேயானால் நாங்கள் சொல்லுகின்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம். அம்மாவிடத்தில் கேட்டு இந்த நிலக்கோட்டை தொகுதியை ஒரு மிக வளர்ந்த நகரமாக பல்வேறு தொழில் நகரமாக கொண்டு வருவேன். தியாகராஜ முல்லை நாங்கள் தான் கொடுத்துட்டு வந்தோம். நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்கிற தியாகராஜ முல்லையை நாங்கள் தான் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். கல்லூரியில் பல பாடங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். நம்முடைய பல்லப்பட்டி சிப்காட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய யூனிட் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் அது எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி சாதனை தான். அதை போன்று பல்லவட்டி பக்கத்தில் ஒரு முல்லையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் வருங்காலத்தில் இந்த பகுதியில் ஒரு அருமையான ஒரு பொறியியல் கல்லூரியை நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். வாக்களிக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்திலே நீங்கள் எங்களுடைய மக்கள் எல்லாம் வாக்களிப்பார்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவை நாங்கள் இந்த தொகுதிக்கு வர வைத்திருக்கிறோம். அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்கு சேகரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். பாரதிய ஜனதாவில் மாநில அளவில் தொடர்பு வச்சு நீங்கள் சின்னம்மாவுக்கு சேர்ந்த காரணம்? பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில அமைப்பாளராக இருந்தேன். நான் நல்ல கட்சி தான். ஆனால் எதுக்கெடுத்தாலும் நாங்கள் டெல்லியை நோக்கி தான் போக வேண்டியது இருக்கிறது. அதில் கூட தேசிய நீரோட்டம் என்று அந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். ஆனால் வடநாட்டில் கூட தேசிய நீரோட்டம், தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய காணல் நீரோட்டம், ஒரு மாய நீரோட்டம் தான் தமிழகத்தில் இருந்தது. அந்த பாரதிய ஜனதா கட்சியை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்மா சேர்ந்தக்காரன் வேற வழி இல்லை. எங்கள் தாய் நாங்கள் பிறந்த வீடு, நாங்கள் வளர்ந்த வீடு, என்னைய 89 சேவல் சின்னத்திலே நிற்க வைத்து 27,000 ஓட்டுகளை பெற்ற தொகுதி எனக்கு வாய்ப்பு அளித்தது. 2090 தலைவராக சென்ட்ரல் பேங்க் சேர்மனாக என்னை நியமனம் செய்தது எங்களுடைய சின்னம்மா அவங்க தான். 2001 நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக்கியதும் எங்களுடைய சின்னம்மா தான். அதே போன்று எனக்கு திருமணம் செய்து வைத்தாடா திருமண தேதி கேட்டேன். நீங்கள் திருச்சி மாநாட்டில் 5004 ஜோடி திருமணத்தில் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னார்கள். சின்னமாக அம்மாட்ட எடுத்து சொல்லி எனக்கு அந்த திருமணத்திலே எனக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சதெல்லாம் அம்மா தான். அப்படி பல்வேறு வகையிலே நம்முடைய அம்மாவிடத்திலே தான் நல்லா நட்பாக இருந்தேன். அம்மா இடத்துல இருந்தேன், சின்னம்மா இடத்துல இருந்தேன். இந்த எங்களுடைய உங்களுக்கு தெரியும், இந்த திண்டுக்கல் அரசியல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஐயா சீனிவாசன் அரசியலும் இல்லை அழகு பார்த்தாங்க. ஆமாம், எல்லா பேரும் எங்களுக்கு ஒரு அழகு பார்த்தாங்க. சீனிவாசன் ஐயாவும் விஸ்வநாதன் ஐயாவும் எங்களை உண்மையிலே ஒரு 5 வருஷத்துக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து என்னை அழகு பார்த்தார்கள். அப்புறம் அதுக்கு பின்னாடி நடந்தே அவங்களுக்கெல்லாம் தெரியும். பேப்பருக்கு அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நிலக்கோட்டை வாக்காளர் பெருங்குடி மக்களே, எங்களுடைய அன்பு தெய்வம், எங்களுடைய குலதெய்வம் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய தென்னந்தோப்பு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்கும்படி நாங்கள் அன்போடு மன்றாடி உங்கள் பாதங்களிலே தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்.